ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா, நம்மளுடைய அன்பான கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எப்படி இருப்பாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு 12 பாயிண்ட் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு 70% வரைக்கும் இது கரெக்டாக தான் இருக்கும். அப்போது இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் ராசியான கன்னி ராசி. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்னென்னா, இந்த சின்ன வயசில், அதாவது அவங்களுடைய வளர்ந்தக்கூடிய காலங்களில், இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்கள், இவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதுலலாம், நான் சிறு வயதுன்னா அப் டு ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 20-21 வரைக்குமே சின்ன வயசு முற்பாதி காலங்களில் வந்து நிறைய கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகளும், மனரீதியான பாதிப்புகள் நிறைய வரக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலங்களில் அவங்க பட்ட அவமானங்களும் சரி, அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களும் சரி, அதுவே அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகளும். ஆனால் ஜென்ரலாகவே இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அறிவாளிகளாக இருந்தாலும், அந்த அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அறிவு தன்னை வந்து மேம்படுத்தினாலும், மனசு சம்மந்தப்பட்ட மனநோய்னா எதுவும் நம்ம நினச்சக்கூடாது. இப்போ ஒரு சில பேருக்கு காலில் வலி வரும், காலில் நோய் இருக்கலாம், அதே மாதிரி சளி இருக்கும். இதுவும் ஒரு வகையான சின்ன சின்ன நோய் மாதிரி சில பேருக்கு மனநோய் வரும். ஸோ இது வந்து நம்ம என்ன, இதுக்கு வந்து இந்த தியானங்கள், யோகங்கள், அந்த மாதிரி விஷயங்கள், பயிற்சிகள் பண்ணுறது, தன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறது, இதெல்லாம் யதார்த்த பரிகாரங்களாக நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு வச்சுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, 100ல் ஒரு 70 பேருக்கு மூளை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் மனசில் பார்த்திங்கன்னா ரொம்ப இறக்கப்பட்ட ஏமாளிகள். அதை வந்து கூட நம்ம சொல்லலாம். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டுங்க. அடுத்தது, இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வார்த்தைகளை கவனமாக பேசக்கூடிய கன்னிராசிகள். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை வெளில வச்சிரும் உங்களை, சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள், அதான் வின்னிங் டங்குன்னு சொல்லுவோம், சரிங்களா? இதெல்லாம் வந்து இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பேச்சினால் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். வெளியே எத்தனையோ பேர் நமக்கு பிடிக்கவே இல்லைனாலும், ஹலோ ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கீங்களா, ஐயோ சூப்பரில் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ பேசுகிறோம். எதுக்கு? சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும், சரிங்களா? அவங்களால நமக்கு ஆதாயம் இருக்கலாம், இல்லை நம்மளால அவங்க ஆதாயம் இருக்கலாம். ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ பேசுகிறோம்ல, அது நடிப்புன்னு எடுத்துக்கக்கூடாது. இது பக்குவ நிலைன்னு அர்த்தம், சரிங்களா? அதனால் நான் கரெக்டாக இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத விட, நம்ம கூட இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளோட வெல்விஷராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உறவுகளில் வந்து ஆளுமை செலுத்தாத கன்னிராசி அன்பர்கள், நான் சொல்கிறது தான் நான் அப்படிங்கிறத விட நாம் எல்லா டீம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய கன்னிராசிகளுக்கு வார்த்தைகள்னால வெற்றிகள் கிடைக்கிறதும், செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். எப்பயுமே நீங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு என்னென்னா, ரெட்ட சிந்தனைன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கும். மனசும் மூளையும் ஒரு பேரலல்லையே நிற்காது. அப்போது மனசு என்ன சொல்லிகிட்டே இருக்கும் உங்களுக்கு, அஜோ பாவம் அப்படிங்கும். மூளை என்ன சொல்லும், வேணாம் போகாத மாட்டிப்ப அப்படிங்கும். இது இப்போ நான் சொல்கிறது 3வது பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்படின்னும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய மூளை என்ன சொல்கிறதோ அதை கேளுங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அன்பினாலும், சரிங்களா, இவங்க நம்மகிட்ட அன்பாக இருக்காங்க போலையே அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இவாலுவேட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் மேலே எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்காங்க, இல்லை உங்களை மதிக்கிறாங்களா, இல்லை உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் வெறும் ஏடிஎம் மிஷினாக மட்டும்தான் இருக்கிறீங்களா, ஸோ உண்மையாகவே அவங்கள்ட்ட உங்கள் அன்பு எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி, அன்பை கொடுக்கக்கூடிய இடம் வந்து தகுதி உள்ள இடத்தில் கொடுக்கக்கூடிய அன்பு தான் நிரந்தரமாக இருக்கும். அதே மாதிரி கேட்காத நட்பு வந்து அது வந்து நம்மளாக போய் நட்பு பாராட்டுறதோ, அதே மாதிரி கேட்காத உதவி யாராவது ஒருத்தர் வாலண்டியராக போய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மதிப்பு அவங்களுக்கு புரியாது. தேடுற விஷயத்துக்கு தான் மதிப்பு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி நீங்களாக வாலண்டியராக, ஐயோ நாம அவங்கள காப்பாற்ற வேண்டாமா, அவங்கள நம்ம போய் செய்ய வேண்டாம், இதெல்லாம் அவங்க கேட்டால் செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் வேலையை போய் பாருங்கள், உங்கள் குடும்பத்தை போய் பாருங்கள், உங்கள் குழந்தைகளை போய் பாருங்கள். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சிறு வட்டத்தை மட்டும் போய் பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்த இதில் வந்தீங்க அப்படின்னா, அந்த செல்வ விஷயங்களில் வரும்போதும் சரி, அதே மாதிரி இந்த வாஸ்து, இந்த வீடு சம்மந்தமான விஷயங்களை தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களில் நாம் நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய குழம்பிக்காதீங்க. நான் சொல்கிறது இதெல்லாம் உபசாஸ்திரம்னு பேர். இந்த பச்சைக்கல், மஞ்சக்கல், வாஸ்து, இதெல்லாம் வந்து உபசாஸ்திரம்.
ஒருவேளை நம்மளோட ஜாதகத்தில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அந்த மாதிரி அமைப்பே இல்லை, எனக்கு வாஸ்துபடி வீடே அமையலைன்னா பரவாயில்லைங்க. நான் என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாராவது பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு 30 வயசு, உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கீங்கன்னு ஒரு அப்ராக்சிமேட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மிச்சம் இருக்கக்கூடிய 40 வருஷம், ஐயோ 40 வருஷம் நினைக்காதீங்க, 40 × 365 நாள், மிஞ்சி போனால் ஒரு 15,000 நாள், சரிங்களா? அப்போ 15,000 × 24 மணி நேரம் கணக்கு பண்ணி பாருங்கள். லைஃப் இஸ் வெரி ஷார்ட், கரெக்டுங்களா? அப்படிங்கும்போது நமக்கு இன்றைக்கி இறைவன் கொடுத்துருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு ஒருத்தனுக்கு வீடே இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்களா? ஸோ இவங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு நம்ம வாழ்கிறது வந்து நன்மையை கொடுக்கும். ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இதுக்காகவே நிறைய பணங்களை செலவு பண்ணுறதும், இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெரியும், இதனால இப்படி இருக்குமா அதனால இப்படி இருக்குமா அப்படின்னா அந்த ஒரு பர்மிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே போய் மாட்டாமல் ரைட் நம்ம இருக்கக்கூடிய இது இவ்வளோ தான் நமக்கு அமைப்பு இருக்குன்னா இருக்கிறத வச்சு பெருசாக வாழக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி லாவிஷாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு பிற்பாதியில் கிடைக்குங்க. அதாவது நல்ல பங்களா கிடைக்கிறது, நல்ல வீடு கிடைக்கிறது, அது மனைவியாலும் சரி இல்லை கணவனாலும் சரி, இந்த பிற்பாதி வாழ்க்கைகள் வந்து உங்களுக்கு நல்லா அமையக்கூடிய அமைப்புகள் வந்து டெஃபினட்டாக இருக்குங்க. அதே மாதிரி குடும்ப சாபம்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த அமைப்பு வந்துடுதுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பெண் சாபங்களாக இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதாக இருக்கலாம், உங்களுடைய சஞ்சித கர்மா கணக்காக இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு வரும். ஈவன் உங்களுடைய சொத்துக்களை வந்து அடுத்தவங்களுக்கு ஏமாந்து போகிறது, அடுத்தவங்களை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுறாங்கங்கிறது வருத்தமான உண்மை. அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவு போட்டு போகிறத விட சட்ட ரீதியான விஷயங்களை மட்டுமே கையாண்டு போனாலும் கொஞ்சம் லேட்டானாலும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. இதை நீங்கள் 5வது பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது, உங்களுக்கு எப்பயுமே வந்து எதிரிகளால், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துனீங்கன்னா, எதிரி யாருன்னே தெரியாமல் மாட்டிப்பீங்க. பல நேரத்தில் அவன் துரோகி உங்கள் கூடயே இருப்பான். சொல்கிறது புரியுதுங்களா? வெளியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் குழம்புனாலும் கடைசியாக ஒரு தெளிவு உங்களுக்கு வரும். அந்த தெளிவு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து டெஃபினட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர்வீங்க. அது உணர்றது சில பேருக்கு அவங்க ஜாதக அமைப்புப்படி சீக்கிரமாக கிடைக்கலாம், சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஆனால் உறுதியாக சொல்கிறேன், எதிரிகள் வந்து உங்களை ஆரம்பத்தில் அசைச்சு பார்த்தாலும் அப்புறம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த கணவன் மனைவி விஷயங்களில் வரும்போது தயவு செஞ்சு எனது அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, ஒரு அன்போடு மட்டும் எல்லாமே, ஒழுக்கம் என்பது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு தனப்பிராப்தி கிடைக்கும். அப்படின்னா என்ன, செல்வ வளங்கள் நிறைய கிடைக்கும். அந்த ஒரு ஆசிலேட்டட் மைண்ட், அச்சோ பாவம் அந்த பொண்ணு பாவமே, அச்சோ பாவம் அந்த ஆண் பாவமே, இங்கே தான் போய் நீங்கள் ட்ராப் ஆவீங்க. அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க விஷயங்களை அவரவர் பார்த்து கொள்ள முடியும். அவங்கவுங்க என்ன கர்ம வினைகளை எடுத்துகிட்டு வந்தாங்களோ கண்டிப்பாக உறுதியாக நம்மனால ஒரு விஷயம் நடத்தி தூக்கி கொடுத்துருவோம், அதனால் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சி இறக்கப்பட்டு பல பேர் இதனால் பெருத்த அவமானங்களுக்கெல்லாம் உள்ளாகக்கூடிய அமைப்புகள் வந்துடும். அதனால் இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் இந்த மாதிரி விஷயங்களில் போகாத கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இது ஒரு 7வது பாயிண்ட்டாக வச்சுக்கிறது உங்களுக்கு அன்பை கொடுக்கும். அடுத்தது, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கோபங்கள் நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கோபத்தில் பட்டுன்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லி வச்சிருவீங்க, சரிங்களா? ஆனால் மறைமுக எதிரிகளால் துரோகிகளால் மிகப்பெரிய பிரச்சனை வரும். இருட்டு சம்மந்தப்பட்டது, மலை பிரதேசங்கள் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களில் போகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது. எதாக இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்துக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து அந்த பிற்பாதி வாழ்க்கைங்கிறது நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறது ஒரு 9வது கணக்காக வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது மனைவியால் யோகம், கணவனால் யோகம், இந்த மாதிரி அமைப்புகள், அதே மாதிரி மன வாழ்க்கை வந்து 2வது திருமணத்தால் யோகம், இந்த மாதிரி அமைப்புகள். இது மட்டும் கிடையாதுங்க, இதோட தன்மைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் சரி, பிற்பாதி வாழ்க்கையில் இப்போ அவங்க ஆசைப்பட்டதில் அந்த மாதிரி விஷயங்களை என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்புகள், நல்ல வீடு, இதுதானே வாழ்க்கைன்னா நல்ல வீடு, இந்த மாதிரி விஷயங்கள் அமையிறது, இந்த லக் இந்த லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் வந்து நம்மளை அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வரும். எப்பயுமே அறிவு சார்ந்த விஷயங்கள், இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் 10வது பாயிண்ட், அதாவது டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்தது,
அதே மாதிரி அறிவை வச்சு பண்ணுறது, மசில் பவரோட அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். புரோக்கரேஜ் பண்ணுறது, டீல் பண்ணுறது, கன்சல்டேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. மனசுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இது 11வது பாயிண்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப மனசை நம்பாதீங்க. ரொம்ப மனசு உங்களை இறக்க குணத்தை கொடுத்து மாட்டிப்பீங்க. அதனால் மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய கன்னிராசிகளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு லாபத்தோட வெற்றிகளை கொடுக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. உறுதியாக ஒன்று சொல்கிறேங்க, வாழ்க்கையில் அனுபவங்களால் வெற்றி அடைந்த சில ராசிகளில் கன்னிராசி அன்பர்களும் உங்கள் ஜென்ம வாழ்க்கை முடித்து நீங்கள் சுவாமிகிட்ட போகக்கூடிய காலங்களுக்கு முன்னாடியே டெஃபினட்டாக சொல்கிறாங்க, அனுபவ பாடத்தினால் மிகப்பெரிய வெற்றிகள் அடையக்கூடிய சில ராசியில் கன்னிராசியும் உண்டுங்கிறது எப்பயுமே ஒரு குருவோட ஆசீர்வாதத்தோடு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிறது சத்தியமான உண்மைங்க. இந்த மாதிரி ஒரு மென்டர்ஷிப்போட, ஒரு நல்ல குருவோட இருக்கக்கூடிய அமைப்புகள் என்றைக்குமே உங்களுக்கு அடுத்த நிலை முன்னேற்றங்களை கொடுத்துருதுங்கிறதா யதார்த்த உண்மை. அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்தாலும் நீங்கள் எப்பயுமே அப்டேட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சேனல் அப்டேட்ஸ் நிறைய வரும். இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ஒரு க்ளோஸ்டு குரூப் மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். நம்மளோட ஃபாலோயர்ஸ்க்காக ஸ்பெஷலாக சில விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லி இருக்கோம், ஐடியா பண்ணுறோம். ஸோ அது வெகு விரைவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் யாரெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே நிறையா இது கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய அன்பர்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நமக்கு அந்த பூஜா திங்ஸாக இருக்கலாம், நம்மளோட காராம்பசு நெய்யாக இருக்கலாம், அதே மாதிரி பூஜை பொருட்களாக இருக்கலாம். ஒரிஜினலான திங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சரிங்களா, எங்கள்கிட்ட இந்த சீப்பான விஷயங்கள், இந்த 10 ரூபா பொருள், 5 ரூபா பொருள் அதெல்லாம் இல்லைங்க. சந்தனம்னு எடுத்திங்கன்னா 10 ரூபாய்க்கு வெளில இருக்கிறது சந்தனமாக கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரிஜினலான சந்தன பவுடர் வேணும், ஒரிஜினலான பசு நெய் வேணும், ஒரிஜினலான காராம்பசு நெய் வேணும், ஒரிஜினலான சில விஷயங்கள் வேணும். இந்த மாதிரி பூஜா லிஸ்ட்லாம் வேணும், பூஜை திங்ஸோட லிஸ்ட் வேணும்னாலும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பேக்கிங் அண்ட் கொரியர் சார்ஜஸ் கிடையாது அன்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவோம்.